தமிழ்நாட்டுல ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த ஊரு ஓரத்துல ஒரு பழைய பெரிய வீடு இருந்துச்சு. பல வருஷமா அந்த வீட்ல யாரும் தங்கல. ஆனா தினமும் ராத்திரி சரியா 12 மணிக்கு அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு குழந்தை சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிச்சிரும். டேய் கதிரு, ஊர்ல இருந்த எல்லாரும் அந்த வீட்டை பேய் வீடுன்னு சொல்லி பயந்து போய் கிடக்கான். நீ என்னடானா அசால்ட்டா சுத்திட்டு இருக்க? ஆமா தம்பி, சும்மா ஒன்னும் ஊரே பயப்படல. போன வாரம் நைட்டு அந்த வழியா போகும்போது வீட்டுக்குள்ள இருந்து யாரோ விசித்திரமா அழுற சத்தமும் கேட்டுச்சு. உள்ள 2 கண்கள் நெருப்பு மாதிரி எரியறதையும் நான் பார்த்தேன். அக்கா, அது பேயும் இல்ல ஒன்னும் இல்ல. ஜன்னல் வழியா காத்து வரும்போது வர்ற சத்தத்தை கேட்டு நீங்க பயந்துட்டீங்க. எரியிற கண்ணுன்னு சொன்னீங்களே, அது அங்க சுத்துற காட்டு பூனைங்க கண்ணு மேல வெளிச்சம் பட்டு மின்னி இருக்கு, அவ்வளவுதான். அவ்வளவு தைரியம் இருந்தா இன்னைக்கு நைட்டு அந்த வீட்டுக்குள்ள தனியா போய் தங்கிட்டு வா பார்க்கலாம். நைட்டு நான் அங்கே போய் தங்கி அங்க பேய் இல்லன்னு வீடியோ எடுத்து உங்களுக்கு நிரூபிக்கிறேன். அடுத்த நாள் ராத்திரி கதிர் அந்த பழைய வீட்டுக்குள்ள மெதுவா உள்ள போனான். வீட்டுக்குள் முழுக்க தூசி படர்ந்து இருந்துச்சு. அருண் மெதுவா நடக்கும்போது அவன் காலடி சத்தமே அந்த வீட்ல முழுக்க எதிரொலிச்சது. சுவற்றில் பழைய குடும்ப போட்டோக்கள் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அதில் இருந்த எல்லாரோட முகமும் தூசியால் மறைந்த மாதிரி இருந்தது. இவ்வளவு நாளா யாருமே இங்க வரல போல. அந்த நேரம் திடீர்னு ஒரு குளிர்காற்று வீசிச்சு. அருண் கையில இருந்த டார்ச் லைட் கொஞ்சம் ஃபிளிக்கர் ஆக ஆரம்பிச்சது. அவன் மேல பார்த்தான். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? இந்த தடவை அந்த சத்தம் இன்னும் அருகில இருந்து வந்த மாதிரி இருந்துச்சு. கையில இருந்த போனை நல்லா புடிச்சுக்கிட்டு சத்தம் அந்த பக்கம் கதிர் மெதுவா நடக்க ஆரம்பிச்சான். அப்போ திடீர்னு ஒரு சிரிப்பு சத்தம் அந்த வீடு முழுக்க கேட்க ஆரம்பிச்சிடுச்சு. ஹலோ, யாரங்க? இப்படி பயமுறுத்தாதீங்க, வெளியே வாங்க. சிரிப்பு சத்தம் வந்த இடத்தை நோக்கி கதிர் பயத்தோட மெதுவா நடக்க ஆரம்பிச்சான். என்னோட பொம்மைய பாத்தீங்களா? கதிர் பயத்தோட அந்த பையன் பின்னாடியே நடக்க ஆரம்பிச்சான். யார் நீ? என்கிட்ட வராத. யார் இந்த பையன்? இங்க என்ன பண்றா? அந்த பையன் கதிருக்கு பின்னாடி நின்னுக்கிட்டு மெதுவா சிரிச்சுட்டு இருந்தாங்க. நீ யாரு? இது ஏன் வீடு. நான் பந்து எடுக்கும்போது மேல இருந்து கீழே விழுந்துட்டேன். அந்த பந்தை தான் இன்னும் தேடிட்டு இருக்கேன். யாருமே அதை தேடி கொடுக்கல. அழாத, நான் உன் பந்த தேடி கேடி கண்டுபிடிச்சு தரேன். உண்மையாவா? கண்டிப்பா தரேன். கதிர் பயத்தோட அந்த வீட்ல இருந்த எல்லா ரூம்லயும் தேட ஆரம்பிச்சான். அந்த பந்து எங்க தான் போச்சு? காணவே காணுமே. அவன் மெதுவா அடுத்த ரூமுக்குள்ள போனான். அங்க முழுக்க இருட்டா இருந்துச்சு. அவன் கால்ல ஏதோ வந்து தட்டுச்சு. ஐயோ, என்னடா அது? அவன் நடுங்கிக்கிட்டு மெதுவா கீழே பார்த்தான். ஐயோ, இது அந்த பந்தா? அவன் கையால மெதுவா அந்த பந்தை எடுத்தான். இவ்வளவு நேரம் இதுதான் இங்க இருந்துச்சா? திடீர்னு பின்னாடில இருந்து அந்த பையனோட சிரிப்பு கேட்டுச்சு. என் பந்தை கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா, இதோ உன் பந்து. மெதுவா அந்த பையன் கிட்ட போய் அந்த பந்த அவன் கையில் கொடுத்தான். அந்த பையன் பந்த புடிச்ச உடனே அவன் உடம்பு மெதுவா மறைய ஆரம்பிச்சது. ஆனா திடீர்னு பின்னாடில இருந்து அவன் போயிட்டான். ஆனா நான் இன்னும் இங்கதான் இருக்கேன். கதிர் அந்த வீட்டுக்குள்ள நடந்த எல்லாத்தையும் ஊர்க்காரங்க கிட்ட சொல்ல ஆரம்பிச்சான். நான் சொல்றத நம்புங்க, அந்த வீட்டுக்குள்ள உண்மையாவே ஒரு பையன் இருந்தான். நாங்க அப்பவே சொன்னோம் தம்பி, அந்த வீடு சாதாரண இல்லைன்னு. அப்போ நீ பார்த்தது பேயா? நானும் அப்படிதான் நினைக்கிறேன்.
அந்த வீட்ல இன்னும் ஏதோ இருக்கு. அவன் அவனோட பந்த தேடிட்டு இருந்தான். நான் அதை கண்டுபிடிச்சு கொடுத்ததும் அவன் மாயமாயிட்டான். அந்த வீட்ல பல வருடத்துக்கு முன்னாடி ஒரு பையன் விழுந்து செத்தான்னு கேட்டிருக்கேன். உடனே எல்லாரும் பயத்துல அமைதியா நின்னாங்க. ஆனா அந்த நேரம் தூரத்துல இருந்த அந்த வீட்டிலிருந்து